அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக இருந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஸ்கை நார்வே நபிலேஷ் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிய தவம் வழிநடத்திய ரோனா அம்மா அவர்களுக்கும், உலகநல வாழ்த்து பாடுவதற்கு இருக்கும் பாகிரதி அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனை தலைப்புக்குள்ள போகலாம். கடமை அப்படிங்கிற தலைப்புல தான் பேச இருக்கிறோம். கடமை அப்படின்னா டியூட்டி. என்ன டியூட்டி, யார் யாருக்கு இருக்கு, அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரலாக அரசியல் அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்ப்போம். நாம வந்து எல்லாமே இந்த சமுதாயத்துல இருந்து தான் பெற்றிருக்கோம். அதனால தான் டியூ இஸ் ஃபார் டியூட்டி அப்படின்னு, அந்த டியூட்டிலேயே அந்த டியூ இருக்கு அப்படிங்கிறது மகரிஷி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கோ பேர் இருக்கும், கடமை அது கடமை, கடமை அது கடமை. இந்த பாட்டுல வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் வேதம். இப்ப நம்மளுடைய வேதம் என்ன அப்படின்னா, பயிற்சிகள் தான் நமக்கு எல்லாமே. இப்ப திருக்குறள்ல இருந்து இப்ப வேதாத்திரியம் வரை அப்படிங்கிற அளவுக்கு அதாவது எத்தனையோ மகான்கள் நமக்கு வந்து வழிநடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கடமை அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு நம்ம தனி மனித கடமை என்ன, ஐவகை கடமை என்ன அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். மகரிஷி சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய கடமை என்ன, நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் போது, நாம நல்லதை செஞ்சு நல்லதை புகுத்தி நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய கடமைகளை முழுமையாக செய்து, ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரையாரிட்டி என்ன கொடுக்கணும்னா உடல் நலம் தான் பேண சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தாலே அடுத்தது இந்த ஊர் உலகு அப்படிங்கிற அளவுல போய்கிட்டு, சுற்றம் உலகு ஊர் உலகு அப்படின்ற அளவுல போகும். அப்ப மனவளக்கலையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாட்டோம் அப்படின்னா, மனம் ஒடுங்கி அடங்கி அறிவு நுட்பம் பெறும்போது, அந்த சிந்திக்கும் ஆற்றல் அறிவு நுட்பம் கிடைத்து விட்டால் அனைத்து நலன்களும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அத்தனை வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கடமை நம்மளுடைய உடல் நலம். இது எப்படி அடுத்தடுத்து விரியுது அப்படின்னா, இந்த சமுதாய கடமை வரைக்கும் தொண்டு செய்யற அளவுக்கு விரியும் அப்படின்னு சொல்றாங்க. 5 வகை கடமைகள் என்ன, அதுதான் தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகு. அப்ப ஒவ்வொருத்தருடைய ஆற்றலும் வயது அறிவுக்கு தக்கவாறு நம்ம உயர்த்திக்கிட்டே நம்ம போகணும். இந்த அளவுல, அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் அப்படிங்கிற அளவுல நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் வயதுக்கு ஏற்றவாறு விரிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு முதல் முக்கியத்துவம் என்ன கொடுக்கணும், உடலில் இருக்க வேண்டும். அப்பதான் அது வந்து அடுத்த குடும்பமாக, சுற்றமாக, ஊர் உலகத்துக்கு அளவுக்கு அது அந்த நம்ம அமைதியை பெற்றால் மட்டும்தான், ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நாம குடும்பத்தை நல்லபடியா பேணி காத்துக்க முடியும், சமுதாயத்துக்கும் நல்லது செய்ய முடியும். அப்ப இந்த 5லே வந்து ஒன்றினால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப நாம சமுதாயத்திற்காக உழைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை பராமரிக்காம இருந்துட்டாலோ, இல்ல உடலை சிதைச்சுக்கிட்டு சமுதாய நலத்துக்கு
நம்மளால சொண்டு செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்ப நம்ம உடம்பு ரொம்ப முக்கியமா பராமரிக்கணும். அப்ப குடும்ப நலம், உடல் நலம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு கெட்டு போகிறதுனால குடும்பத்திலயும் ஆரோக்கியம் அதாவது மன அமைதி இருக்காது, கவலை இருக்கும். அடுத்து உடல் நலமும் வீணாகும். அப்ப நல்ல முறையில வாழ்ந்தா மட்டும்தான் உடல் மனம் எல்லாமே வந்து பேணி காத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சமுதாயத்துக்கு கண்டிப்பாக லாபமாக நன்மையாக முடியும். உடல்நலம் குன்றி நோயுற்றோர் வந்து இப்படி இருந்தா என்ன ஆகும்? திரும்ப சமுதாயம் தான் நம்மளை பாத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நான் சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும், நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய உடல் நலத்தை முதல்ல பராமரிச்சு பேணி காத்துக்கணும். உடலை மதித்து நடக்கணும். நம்மளுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, எல்லா பயிற்சியும் மகத்தாய்வு பயிற்சிகள் செய்யணும். ஸோ இந்த சமுதாயத்துக்கு 2 விதத்துல வந்து நம்மளுடைய உடல்நலம் குன்றி விடுவதனால நஷ்டம். என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால செய்யக்கூடிய உதவியோ தொண்டோ வந்து ஃபர்ஸ்ட் கெட்டு போகுது. அதாவது லாபம் போயிடுது. அதே மாதிரி அவனால சமுதாயம் வந்து திரும்ப செலவு செய்யற மாதிரி இருக்கு. செலவும் இழப்பும் உண்டாகுது. இப்ப தனி மனிதன் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்னா தன்னை பேணி பாதுகாக்கிறது வந்து சுயநலம் கிடையாது. தனது அறிவு, ஆற்றல், கல்வியில் சிறந்தோங்கி நம்மளை வந்து மாத்திக்கிறது வந்து கண்டிப்பாக சுயநலம் கிடையாது. நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உடல் நலம், மனவளம், அறிவு, பொருள் வளம் எல்லாத்துலயும் நம்மளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி கண்டிப்பாக உதவுவது நம்ம எல்லாருமே பயிற்சி செய்யறவங்க உணர முடியும். அப்போதான் நம்ம தொண்டு அப்படின்றது சமுதாய நலத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். அப்போ கடமையில் விழிப்புணர்வு அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளோட திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கிக் கொள்வது, நல்ல ஓப்பனா நம்ம மனசோட திறந்த மனப்பான்மை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மனம் ஓப்பன் ஆகிறது சொல்லலாம். ரிசப்டிவிட்டி அதாவது ஏற்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வது அடாப்டபிலிட்டி. இது 2மே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இந்த மனதில் வாங்கிக் கொள்றது கிரகிப்புத்தன்மை, நம்மளை தன்னைத்தானே மாத்திக்க, அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிறது அடாப்டபிலிட்டி. குற்றத்தை பார்க்கும்போது அதை மன்னித்து மறந்து விடுவது மெக்னானிமிட்டி, பெருந்தகைமைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 தன்மைகள் வந்து எல்லார்கிட்டையும் வளர்க்கப்படணும் கண்டிப்பாக. இன்னைக்கு சமுதாயத்துல இதுதான் குறைபாடாக இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். இதோட தீமையை நீக்கி, அதாவது இந்த எல்லாமே வளர்த்துக்கிட்டே வரும்போது நன்மையை செய்தல். அது எப்படி செய்தல்னா, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மூலமாக, நம்மளுடைய ஆக்கத்திறன், நம்மளுடைய நேர்மறை ஆற்றல் மூலமாக இந்த ஒரு பிரச்சனையை எப்படி நாம தீர்க்கலாம்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அதுக்கு விடை, தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. இந்த எல்லா தன்மைகளும் வந்து நமக்குள்ள நம்மளுடைய உடல் நலம், மனவளம் பேணும் போது இதெல்லாம் கிடைக்கும். அப்ப மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல நாம இந்த காலத்துல ரொம்ப விழிப்போட இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். உதவி தேவைப்படுகிறவங்க தான் அதற்கு தகுதியுடையவர்கள். அதாவது உதவி தேவைப்படுவர்கள் தான், அதற்கு தகுதியுடையவர்கள் தான் நம்மை நாடி வருகிறார்கள் அப்படின்னு நாம நினைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு காலகட்டத்துல இல்லை. ஏன்னா வேணும்னே சில பேர் வர்றவங்களும் இருக்காங்க. பட் இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ஆழ்மனம், இதனுடைய ஈர்ப்பாற்றல் தான் அப்படின்றது தெரியுது. அப்ப நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கருமையத்துல நாம நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை மட்டுமே போட்டு போட்டு பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆழ்மன கருமைய பதிவுகள் எல்லாம் மாற்றி தரத்தை நல்ல விதத்துல நம்மளால கண்டிப்பாக மாத்தி அமைச்சுக்க முடியும். அப்ப நம்மளுடைய ரொம்ப அயரா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஆல்பா லெவல்ல நம்ம தவம் செய்தாலே கிடைக்கும். அகத்தாய்வு செய்யும் போதும், அருட்காப்பு நாம சொல்லிக்கும் போதும் நம்மளை வந்து குருவே நம்மளை பாதுகாத்து நம்மளை சரியான பாதையில கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க.
அப்ப இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உலக கடமையில ஈடுபட்டு இருக்கிற நமக்கு பல பொறுப்புகள் நமக்கு இருக்கு. எவ்வளவு விழிப்புடன் நம்ம கடமைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம வாழ்வில் இனிமை காண முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு சின்ன அவங்க எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை. நாம எப்படி வாழணும் அப்படின்னு அவங்க ஒரு சொல்றாங்க. அதாவது திருக்குறளின் பெருமைகளை பத்தி எழுதும்போது இங்க அவங்க ஒரு நிகழ்ச்சியை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. 2010 வந்து டிசம்பர் 2ஆம் தேதி தைவான் நாட்டின் தலைநகரம் தைபேய் நகருக்கு போயிருக்கும் போது 30வது உலக கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அப்துல் கலாம் ஐயாவை கூப்பிட்டிருந்திருக்காங்க. அப்ப வந்து பல்வேறு நாடுகள் சேர்ந்த கவிஞர்கள் பெருமக்கள் வந்து நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அரசியல் பிரமுகர்கள் இருந்தாங்க. அப்போ இவங்க அப்துல் கலாம் ஐயா காண நேர்ந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுடைய நண்பரும் கவிஞருமான யூசி அவர்கள், அவங்க சைனாவை சேர்ந்தவங்க. அவங்க அந்த மாநாட்டில் மேடை ஏறினார். அவர் சொன்னார், நான் 2005ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சென்றேன். அங்கு என் நண்பர் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். அவரும் நானும் பல்வேறு மொழியை சேர்ந்த கவிதைகளை பற்றி உரையாடி கொண்டிருந்தோம். கலாம் என்னிடம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் பிறந்த புகழ்பெற்ற திருவள்ளுவருடைய திருக்குறளின் ஆங்கில மொழி பெயர்ப்பை எனக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து திருக்குறளை படித்து உள்வாங்கி அவங்க வந்து ரொம்ப அதை டீட்டெயில்டா உள்வாங்கியிருக்காங்க. அப்ப எவ்வளவு அருமையான கருத்து அடங்கிய காலப்பெட்டகம் அப்படின்னு திருக்குறளை சொல்றாங்க. அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வள்ளுவர் எழுதிய 2 வரிகளை கொண்ட இந்த குறள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த நமது தமிழ் சமுதாயத்தின் மாட்சி அமையை அறிவார்ந்த சமூகத்தின் மகிமையை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்படி வாழணும் என்பதை அறிவுறுத்தும் வள்ளுவ பெருந்தகை அந்த கருத்து உலகம் முழுக்க வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் வகையில் சிந்தித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருத்து இந்த காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் அமைந்திருப்பதுதான் இதில் உள்ள அற்புதம் அப்படின்னு உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். கொஞ்சம் இடைவெளியில் யூசி தொடர்ந்து சொல்றாரு, எனது நண்பர் கலாம் அவர்கள் வந்து என்கிட்ட திருக்குறளை பரிசீலித்து விட்டு இதை சீன மொழியில் மொழிபெயர்த்து வெளியிடுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆசையோட கேட்டுக்கிட்டாங்க. அவர் அப்படி கேட்டுக்கொண்ட நாளிலிருந்து அவருடைய வேண்டுகோளும் இந்த திருக்குறளும் என்னை தூங்கவே விடலை. அப்படி இதுதான் அவங்க கனவு காணுங்கள் சொல்லுவாங்கல்ல. ஒரு விஷயம் நம்ம ஒரு இலக்கு ஒரு நல்லது சமுதாயத்துக்கு நடக்கணும் அப்படின்னா அது நம்மளை தூங்க விடாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு டியூட்டி கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டது போலவே உலக திருமுறையாக விளங்குகின்ற திருக்குறள் சில சீன மொழி பேசும் மக்கள் அனைவரையும் சென்று சேரணும் அப்படின்ட்டு உடனே முடிவெடுத்து உடனடியாக மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தாங்களாம். திருக்குறளின் சீன மொழிபெயர்ப்பை அவங்க நண்பர் கலாம் அவர்களுடைய முன்னிலையில் இந்த 30வது உலக கவிஞர்கள் மாநாட்டில் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்பட்டாரு. யூசி அவர்கள் பேசி முடித்த போது அங்கு கூடியிருந்த அத்தனை கவிஞர்களும் ஆரவாரத்துடன் திருக்குறளின் சீன மொழிபெயர்ப்பை வரவேற்று அங்கீகரித்தார்கள். சீன மொழிபெயர்ப்பு புத்தகம் வந்து 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சீன மொழி பேசும் அத்தனை பேரையும் சென்றடைந்தது. நிச்சயம் நமது திருக்குறள் அதன் மகிமையை சீன தேசம் முழுக்க வெளிப்படுத்தி சீன மக்களின் வாழ்வையும் வளப்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்புறதாகவும் சொன்னாங்க. இப்ப 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி தைவான் நாட்டின் தலைநகரம் தைபேய் நகரில் நடந்த இந்த நிகழ்ச்சி ஒன்று போதும் தமிழ் ஒரு உலக செம்மொழி, தமிழர் படைத்த திருக்குறள் இந்த உலகத்துக்கே கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நமக்கு வேதாத்திரியம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் நமக்கு கையில இருக்கு. இப்போ தமிழ் மொழியிலையும் இப்ப பல்வேறு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. இது நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு திருக்குறள்ல வந்து எழுதிட்டாங்க. ஆனா அதை வந்து சிலது புரியும் சிலது புரியாது. ஆனா மகரிஷி இப்ப பாமர மக்களின் தத்துவ ஞானியாக இன்னைக்கு எல்லா மகான்களுடைய ஜூஸா நமக்கு வந்து கிடைச்ச மகான் தான்
வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இப்ப அவங்களுடைய பயிற்சி முறைகள் ஒன்று போதும் நாம வந்து நல்லபடியாக நம்மளுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும், நம்மளுடைய ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ளவும், நம்ம தரத்தை உயர்த்தி கொள்ளவும், நம்மளுடைய கடமையை சமுதாயத்துக்கு தொண்டாக மாற்றி அமைக்கவும் நமக்கு வேதாத்திரியம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. மகரிஷி வந்து இந்த கடமையின் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு கவி கொடுத்திருப்பாங்க. கடமையினால் மனிதகுலம் காப்பாற்ற பெறுகின்றோம். கல்வி, தொழில், பொருள், ஒழுக்கம் கலந்தொன்றால் ஒன்று உயர்ந்து, இதனால ஒன்றினால் ஒன்று உயருமே தவிர கண்டிப்பாக தாழாது. சோ ஒன்று கலந்து ஒன்றால் ஒன்று உயர்ந்து உடல் வளமும் உயிர் நலமும் உயர்ந்து இன்பம் பெறுகின்றோம். உணராதோர் செயல் விளைவே உலகில் பிணக்கு போர்கள். இது வந்து உணரல அப்படின்னா அவங்க அந்த அறியாமையை போக்குறதுக்கு தான் நம்ம அயரா விழிப்புணர்வுக்கு நமக்கு தவம் தேவையாக இருக்கு. இப்போ இன்னைக்கு அறியாமையிலையும் அலட்சியத்திலையும் உணர்ச்சி வயத்திலையும் எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு. அதை நாம நம்மளுடைய கடமை மூலமாக தொண்டின் மூலமாக அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்றாங்க. வாழ வைக்கும் கடமை, வாழும் உரிமை உலகில் எல்லோருக்கும் சமமே. வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே. வாழ இயலாத தெரியாத வயோதிகரை குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடு வயதுடையோர் பொறுப்பாகும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கலங்கமில்லா வாழ்வு அப்படின்ற தலைப்புல 2 வரிதான் மகரிஷி எழுதியிருக்காங்க. உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதி, கடமையின் சிறப்பே கலங்கமில்லா வாழ்வு. அப்ப கலங்கமில்லாத ஒரு வாழ்வுக்கு கடமை ஆற்றினாலே போதும், நம்மளுடைய ஒழுக்க மேம்பாடு வந்துடும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு. அப்ப நம்ம எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்ப நமக்குள்ள என்ன வரும்? அன்பு மட்டும்தான் வரும். அப்ப அந்த நாம செய்யக்கூடிய அந்த கடமை வந்து எல்லாமே அன்பின் செயலாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றும். நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதுல நான் பார்த்தேன். வாழ்க்கை மலர்கள்ல அலையின் தன்மை அப்படின்னு நவம்பர் 10 கொடுத்திருக்காங்க. இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய உடலுக்குள்ளாக எதுக்காக இதை மென்ஷன் பண்றீங்க? எல்லாமே அலை இயக்கம் தான். இப்ப இத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடமை கொஞ்சம் டியூன் ஆகும். நம்மளுடைய உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய உயிராற்றல் அலையாக ஜீவகாந்த சக்தியின் மூலம் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளின் தன்மைக்கேற்ப மாற்றம் பெறும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதுமே கோள்கள் கிட்ட இருந்து பொருள்கள் கிட்ட இருந்தும் மக்கள் கிட்ட இருந்தும் அலைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன் நம்ம சூழ்நிலைக்கு உந்தப்படுறோம், ஃப்ரீக்வன்சி ஏன் மாறுறோம், உணர்ச்சி வயப்படுறோம், நம்மளுடைய கடமையில இருந்து ஏன் தவறி போறோம், ஏன் விழிப்புணர்வு தவறி போறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இயங்கிக்கிட்டு இருக்கோம். இயல்பா சாதாரணமா ஒவ்வொரு மனிதனும் பீட்டா வேவ்ல தான் இருக்காங்க. ஆனா எப்ப நாம இந்த தவம், தற்சோதனை, நம்மளுடைய பயிற்சி முறைகள் எல்லாம் செய்துட்டு வரோமோ அப்ப ஓரளவுக்கு நாம ஆல்பா நிலையில கண்டிப்பாக இருக்க முடியும். ஆல்பா அலை நீளத்துல. அப்ப இந்த கோள்கள் கிட்ட இருந்து பொருள்கள் கிட்ட இருந்து மக்கள் கிட்ட இருந்து அலைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த அலைகள் சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அப்ப பாதகம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நாம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப நம்மிடையே இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தம் தருமானால் அதை தாங்க முடியாத போது ஒரு துன்பத்துக்கு உரியதாக மாறுகிறது. அதை தாங்கும் போது அதுவே இன்பமாக மாறுகிறது. இதுல என்னன்னா நம்ம எப்பவுமே வெளில இருந்து வரக்கூடியது பாதகமாக இருக்கு. அதனாலதான் மகரிஷி உள்நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தவம் கொடுத்திருக்காங்க. உடற்பயிற்சி கூட நம்ம கண்ண மூடி பயிற்சி செய்து உடல் தவமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றதும் இதுதான். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து அலைகள் வெளியேறிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும்.
எப்ப நம்ம ஆற்றலை ரொம்ப அதிகமாக சேமிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அது வந்து மத்தவங்களுக்கு தொண்டாக மலரும் அப்படிங்கிறது, மனசு விரியும் அப்படிங்கிறதும், அது இன்பமாக மாறும் அப்படிங்கிறதையும் மகரிஷி சொல்றாங்க. நமக்கு எப்போதுமே கோள்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அலையினாலும், பொருட்களிலே இருந்து அ வரக்கூடிய அலையினாலும், நாம செய்கின்ற செயல்களிலே இருந்து வரக்கூடிய அலையினாலும், அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு ஸ்டெடினஸ், தாங்கும் சக்தி, ரெசிஸ்டன்ஸ் பவர் அவசியம் அப்படின்றாங்க. இதுக்கு தான் மகரிஷி வந்து நமக்கு ஜீவகாந்த ஆற்றல் பெருக்க பயிற்சியை குடுத்திருக்காங்க. கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாமே. ஸோ நமக்கு எப்பல்லாம் லாஸ் ஆகுதோ, அப்பல்லாம் நம்ம சார்ஜ் ஏத்திக்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதிக ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் நமது உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம் இந்த 4யும் சேர்த்து ஒவ்வொரு பௌதீக பிரிவோடும் இணைக்கணும். அதாவது பௌதீக பிரிவு அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அ இந்த இந்த பௌதீக பிரிவு அந்த பஞ்சபூதங்கள். இதோட நாம இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். இப்ப உதாரணமாக நிலம் என்ற மண்ணை எடுத்துக்கொண்டு, அதாவது அதையே நினைச்சு மண்ணிலே இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும், நமக்கும் உறவை ஏற்படுத்தணும். எப்போதும் நாம் தூங்கும்போதும், விழித்துக் கொண்டிருக்கும்போது, எங்கே போனாலும் மண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு, அத உணரணும். நன்மைதான் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம சங்கல்பம் போட்டுக்கிட்டே இந்த மண்ணுக்கு நான் உதவியாக இருக்கணும். நம்மளுடைய ஆற்றல் அ நமக்கும், பிறருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது நாம வந்து எப்பவுமே சங்கல்பமா போட்டுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அ பார்க்கும் பார்வை அருட்பார்வையாக இருக்கும். நம்ம பேசக்கூடிய சொல் இன்சொல்லாக இருக்கும். நாம செய்யக்கூடிய செயல் தெய்வீக செயலாக இருக்கும். இதுதான் நம்ம உடலுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. நம்ம அடுத்தது குடும்பத்தில நாம ஆற்ற வேண்டிய பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. அடுத்தது ஊர் உலகு, சுற்றம் சுற்றம் ஊரார் உலகம். இந்த சமுதாயம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அரசியல் அமைப்புல உள்ள கடமை அப்படின்னா என்ன? தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதித்து நடக்கணும். அரசியல் சட்டத்தை மதிக்கணும். சுதந்திர போராட்ட தலைவர்கள் பின்பற்றணும். நாட்டை பாதுகாக்கணும். பொதுவான சகோதரத்துவ உணர்வை வளர்க்கணும். சுற்றுச்சூழலை, பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கணும். வன்முறையை தவிர்த்து வாழ்க்கை அனைத்து துறையிலும் சிறந்து விளங்க பாடுபட வேண்டும் அப்படிங்கிறது பொதுவான கடமைகள். இப்ப மனவளக் கலைஞர்களுக்கு இப்போ நம்மளுடைய ஐவகை கடமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐவகை கடமையை நாம ப்ராப்பரா ஒழுங்கா நாம செய்துகிட்டு வரும்போது, நாம நம்மளுடைய ஆற்றலும், நம்மளுடைய அறிவும் மேம்படுறத நம்ம உணர முடியும். அ நாம யாரு, எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். இறை உணர்வு, அறநெறிப்படி வாழறதுக்கு முனையும்போது தொண்டாக நம்மளுடைய கடமை மிளிரும். ஸோ நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தருக்கும் பயன்படும்போது, ஃபர்ஸ்ட் நமக்கு பயன்படும், நம்ம குடும்பத்துக்கு பயன்படும், அடுத்தது சுற்றத்துக்கு பயன்படும். இந்த 3 வட்டத்திலயும் அமைதி காணும்போது, குடும்பமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். சுற்றங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சுற்றத்தார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஊர்ல உள்ளவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உலகமே சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு நாமளும், இயற்கையும், இந்த ஐவகையினரும் நம்ம ஒத்திசைவாக மாத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம எல்லாருக்குள்ளயுமே அறிவாற்றலாக இருக்கு. இதுதான் மனவளக்கலை கொடுக்குது. அப்ப இந்த மனவளக்கலை கத்துக்கிட்டாலே போதும். நாம எல்லாருமே நம்மளுடைய கடமைகளை செவ்வனே செய்யலாம். என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய ஆற்றல வந்து இந்த அளவுல நம்ம வளர்த்துக்கிட்டே, அறிவை வளர்த்துக்கிட்டு, நம்ம கடமை ஆற்றி, தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி, இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்றத்திற்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நம்ம கடமையை நாம செய்வோம். அதுவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எ நாம நம்ம ஆற்றலையும், அறிவையும் பெருக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போதும். இதுதான் நாம இந்த சமுதாயத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சமுதாயத்தினால நமக்கும், அதான் நம்மளால சமுதாயத்துக்கு லாபமா இருக்கணும். சமுதாயத்துக்கும் நம்மளால நமக்கு வந்து அ நஷ்டம் இருக்கக்கூடாது. இது நாம பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம உடல் நலத்தை பேணி காக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும்னு மகரிஷி
கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கடமை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னும் போது என்னுடைய உடல்நலம் மனவளம் அப்படிங்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில ஒவ்வொருத்தரும் தன்னை பேணி, தன் குடும்பத்தை பேணி, சுற்றத்தை பேணி, சமுதாயத்தை பேணி, உலகத்தை பேணி காக்கிறதுக்கும் உலக அமைதி கிட்டுவதற்கும் நாம தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறுகிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் மீனாயி நிறை செல்வம் உயர் புகழ் மீண்டான வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.